என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை ஜெபமாக ஏறெடுக்க நான் உங்களை அன்போடு கூட என்னோடு கூட வந்து ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். சேர்ந்து வாசிப்போமா? யோவான் 17:14 முதல். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், இதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் இருக்கும்படிக்கும் நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. விசுவாச சத்தியத்தை திருச்சபைகளுக்கு போதிக்கும்படியாக அவ்வப்போது திருச்சபை நல்ல தலைப்புகளை நமக்கு தந்து வருகிறது. இன்றைக்கு ஒன்றிப்பு ஞாயிறு என்று நமக்கு ஒரு தலைப்பை தந்து நாம் அனைவரும் ஒரே கடவுளை வணங்குகிறோம், ஒரே ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சிந்திக்க நம்மை திருச்சபை அழைக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமையாய் ஐக்கியமாய் வாழ திருச்சபை நம்மை அழைக்கும்படியாக இந்த தலைப்பை நமக்கு தந்திருக்கிறது. இந்த நாளிலும் இந்த சபை ஆயர் அவர்களுக்கு கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். பயிற்சி ஆயருக்கு தெரிவிக்கிறேன். என்னோடு கூட உடன் பயணிக்கிற இந்திய இளந்தோறும் நற்செய்தி பணியாளர் ஐயாவுக்கு ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த சபையினுடைய அருமையான கொயருக்கு ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். சபையாரிலே ஆண்கள், பெண்கள், வாலிபர் கூட்டம், பெண்கள் கூட்டம், சிறுவர் கூட்டம், ஞாயிறு பள்ளி, ஆண்கள் சங்கம் அனைவருக்கும் நான் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி என் செய்தியை ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த நாட்களிலே இன்றைக்குத்தான் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த புது வருடத்திலே அதற்காக உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த 2வது பாமாலை பாடும்போது கடவுள் நம்ம மேலே குறி போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த 2வது பாமாலையில் பதிஞ்சிருந்ததை நம்ம பார்த்தோம், பாடினோம். நீங்கள் அதை அந்த பாட்டை கவனித்து பாடினீங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. அந்த பாமாலையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் தைரியமாக நிற்கணும், ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்கணும், அவரை சாட்சியாக அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீர் என் மேலே குறி போட்டிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நான் அதுக்காக ஜெபம் பண்ணுறோம். இந்த உலகம் பல் சமய உலகம், பல தெய்வங்களை கொண்டிருக்கிற உலகம். அதன் மத்தியில் இயேசுதான் என்னுடைய ஆண்டவர், இயேசுதான் என்னுடைய கடவுள் என்று சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த பாடல் வரிகளில் பவுலடிகளார் சொல்லுகிற வார்த்தைகளும் கூட அடங்கி இருக்கதை நான் பார்த்தேன். பவுலடிகளார் எப்படி சொன்னார்? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். மீதியை நீங்கள் முடிங்க பார்ப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், இது முதல் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதனை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார். இது டெக்ளரேஷன் ஆஃப் த பால் ரிகார்டிங் his
அவருடைய ஓட்டத்தை குறித்து அவர் சொல்லுகிற சாட்சி அந்த வரிகளில் அது அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல போராட்டத்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போதெல்லாம் இவனை கிறிஸ்துவுக்காக நாம் தனிப்படுத்துகிறோம், பிரித்தெடுக்கிறோம். இவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறிக்கையிட, வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் அறிக்கையிட, அவர் கொடியின் கீழ் அந்த 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 பாடலில் அது அந்த வரி இருக்குது. அவர் கொடியின் கீழ் இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறவர் பாவத்துக்கும் பிசாசுக்கும் உலகத்துக்கும் விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தம் கிறிஸ்துவின் உண்மை உள்ள ஊழியக்காரியுமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு குறிப்பாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கும்போதெல்லாம் சொல்கிறோம். ஆக நம்ம ஒரு விதத்தில் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, ஆண்டவரை பற்றி இந்த உலகத்தில் சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த ஆண்டவரை சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நமக்காக அடிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை, திரும்பி வரப்போகிற ஆண்டவரை பற்றி நம்முடைய வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் சான்று பகர அழைக்கப்படுகிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்றெல்லாம் நாம் புது வருடத்திலே தியானித்தோம். இன்றைக்கு நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கிற அழைப்பு என்ன என்றால், நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்யுங்கள்? அறிக்கையிடுங்கள், ஆண்டவரை அறிக்கையிடுங்கள், அறிக்கையிட்டு ஐக்கியத்திலே நிலைத்திருங்கள் என்கின்ற ஒரு ஒரு வார்த்தையை, ஒரு சத்தியத்தை அருமையான திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. 1 யோவான் 1 அதிகாரத்திலே யோவான் இப்படி சாட்சி கொடுக்கின்றார். 1 யோவானை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1 நிருபம், இந்த 1 நிருபம் 1 அதிகாரத்திலே நாம் யோவான் கொடுக்கிற சாட்சியை நாம் பார்க்கின்றோம். என்ன சாட்சி? 3 வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இதை நம்ம உலகத்துக்கு காட்டணும்னா என்ன செய்யணும்? 7 வசனம் சேர்ந்து வாசிப்போமா? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த ரத்தத்தை பானம் பண்ண நாம் வந்திருக்கிறோம். ஒளியிலே நடக்க திரும்பவும் நம்மை தகுதிப்படுத்தி உலகத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். அந்த சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரை அறிக்கையிட நாம் அழைக்கப்படுகிறோம். அறிக்கையிட்டு நம்முடைய ஐக்கியத்தை உறுதிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இயேசுசாமிக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு சபை துண்டு துண்டாக சிதறும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சபையை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தெரியும். அதனால தான் 17 அதிகாரம், யோவான் 17 அதிகாரத்திலே ஐக்கியம், ஒருமைப்பாடு, ஒன்றிப்பு இவைகளை குறித்து அவர் அதிகமாக பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறார். சாகும்போது செய்த ஜெபம் ஒருவேளை சிலுவையில் அவர் செய்யலை, சிலுவைக்கு போகும் முன்பாக ஆண்டவர் ஏறெடுத்த ஜெபம் 17 அதிகாரம். அதிலே அதிகமாக அவர் என்ன சொல்லுகிறார்? ஐக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, அவர் எப்படி ஜெபிக்கிறார்? இவங்கெல்லாம் ஐக்கியமாக இருக்கிறத உலகம் பார்த்து நான் தான் கிறிஸ்து, நான் தான் உலக இரட்சகர் என்பதை உலகம் கண்டுகொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஐக்கியத்தை இவர்களுக்கு நீர் தாரும். நானும் நீரும் ஒன்றாயிருக்கிறது போல அவர்கள் தங்களுக்குள்ளே ஒன்றாயிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த ஐக்கியத்தை பார்க்கிற உலகம் என்ன செய்ய வேண்டும்? திருச்சபைக்கு பின்னாடி ஓடி வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். காரணம், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள், சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். ஆதி திருச்சபையில் இருந்த ஐக்கியம் மற்றவர்களை ஆண்டவரின் பால் ஈர்த்தது, கவர்ந்து இழுத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஒற்றுமையாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுலடிகளார் சொல்லிக்கொண்டே வருகிறார். நம்ம எபேசியர் 1, 2, 3 அதிகாரத்தில் கடவுள் நமக்காக என்ன செய்தார்
கிறிஸ்துவை கொண்டு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 1, 2, 3 அதிகாரங்களில் அவர் எப்படி தம்மோட ஒப்புரவாக்கினார், அவர் எப்படி நம்மோடு கூட ஒப்புரவானார் அப்படிங்கிறத 1, 2, 3 அதிகாரங்களில் சொல்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஆண்டவர் நமக்கு செய்ததை நாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 4ஆம் அதிகாரத்திலே அவர் நம்மோடு கூட பேசுகிறார் பவுலடிகளார். ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம நடக்கிறது அதில் தான் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார். ரொம்ப அழகாக நீங்கள் இப்போ எல்லோரும் சத்தமாக சொன்னீங்க, நம்ம விசுவாசத்திலையும் ஒரே நம்பிக்கையிலும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே நம்பிக்கை, ஒரே தேவன், ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம், இதில் நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம மகிழ்விக்கும் மன்னா வசனத்தில் நம்ம சொன்னோம். மகிழ்விக்கும் மன்னா வசனம் சொன்னவர்களுக்காக நான் ஒரு அல்லேலூயா சொல்கிறேன். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த மகிழ்விக்கும் மன்னா வசனத்தை நம்ம படிக்கிறதோட அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காகவே நம்முடைய பேராயரவர் அந்த தேர்வை வைத்திருக்கிறார். தேர்விலையும் நம்ம கலந்துக்கிடணும். வசனத்தை வாசிக்க இந்த வசனம் நம்முடைய உள்ளத்தில் பதியும். அதற்கேற்ற நடக்கையை அந்த வசனம் நமக்குள்ளே ஏற்படுத்தும். ஆகவே உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனத்தால் அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அறிந்தோ அறியாமலோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம், அறிவித்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மூலமாக, நாம் நம்முடைய வார்த்தைகள் மூலமாக அல்லது நம்முடைய சாட்சி மூலமாக நாம் அறிவித்து கொண்டே இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு சிலர் ஆண்டவரை பற்றி செய்த அறிக்கையை தியானித்து செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தாவீது கடவுளிடத்திலே ஒரு அறிக்கை செய்கிறார். 1 நாளாகமம் 17:16, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், வீடு எம்மாத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கொரோனாவில் நிறையா பேர் செத்து போயிட்டாங்க, வீடுகள் இடிஞ்சு விழுந்து நிறையா பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் நம்மளை சாமி இவ்வளவு நாள் 25வது வருஷம் இந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாரு. நான் எப்படி சாமி தகுதி பெற்றவன்? நான் பச்சை வாழ்இடத்திலே பாவம் புரிந்தவன், என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அநேக அக்கிரமங்களை செய்தவன். ஆனால் என்னை பார்த்து நீர் சொல்கிறீர், உனக்கு நான் வீடை கட்டுவேன்னு சொல்கிறீர். 17:10, 17:14, 1 நாளாகமம் 17:14, நான் உன்னுடைய மகனை என்ன செய்வேன், ஆலயத்திலே வைப்பேன், என்னுடைய ராஜ்ய பாரத்திலே அவனை உயர்த்துவேன், என்றென்றைக்கும் அவனுடைய ராஜ்ய பாரம் நிற்கும். இது கிறிஸ்துவை பற்றி தாவீதுக்கு கடவுள் கொடுத்த வார்த்தை. இதையெல்லாம் திரும்பி பார்த்துட்டு சாலமோன் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. அதுக்கு பிறகு தாவீதின் சந்ததியில் வந்த இயேசு சுவாமியிலே இந்த வார்த்தைகள் நிறைவேறியது. நாத்தான் தாவீதை பார்த்து சொன்ன வார்த்தை. ஆகவே தன்னை தாழ்த்திய தாவீது இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தை? பாடலாம், பாடுவோமா? என்னையும் என் வீட்டையும் இதுவரை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடம் மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் வீடம் மாத்திரம். அல்லேலூயா. சேர்ந்து பாடின உங்களுக்கு நன்றி. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்குறார். இந்த புது வருஷத்தில் நீ என்னை பற்றி வாழ்க்கையில் சாட்சியை அறிவிச்சினா, சமாதானத்துக்காக நீ வாழ்ந்தினா, சண்டையை மூட்டி விடாதபடி சமாதானத்துக்காக, ஒருங்கிணைப்புக்காக, ஐக்கியத்துக்காக நீ வாழ்ந்தினா, நான் உனக்கு வீடு கட்டுவேன் வாக்கு கொடுக்குறார். உன் சந்ததியை நான் நிலைத்திருக்க பண்ணுவேன், அவனை என் ஆலயத்திலே வைப்பேன், என் ராஜ்யத்திலே அவன் நிலைப்பான் என்று சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே கடவுளை பற்றி ஒரு சாட்சியை ஒரு மனிதன் சொல்லுகிறார், ஒரு மக்களை சொல்ல வைக்கிறார். 1 ராஜாக்கள் 18:39. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அது வரைக்கும் அவங்க பாகால் தான் தெய்வம், பாகாலை நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? மேலே கீறிக்கிட்டாங்க, ஆடினாங்க, பாடினாங்க, குதிச்சாங்க. ஆனால் ஒன்றும் வரல. 115ஆம் சங்கீதத்தையும் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 115ஆம் சங்கீதத்தில் வாயிருந்தும் பேசாது, கண்ணு இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும் உணராது, மூக்கு இருக்கும் ஆனால் அது முகராது,
ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட மக்களை இவன் எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையினால கடவுளோடு கூட தனக்கு இருந்த உறவினால என்ன செய்கிறார்? ஆண்டவரே, நீர் என்னுடைய கடவுள், நான் உம்முடைய ஊழியக்காரன், உம்மால தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத அந்த ஜனங்கள் காணணும். அதுக்காக என்னை கேட்டள்ளும் அப்படின்னு சொல்லி மிக அழகாக அந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுகிறார் எலியா. ஜெபம் பண்ண உடனே அதுவரைக்கும் பெய்யாத மழை அன்றைக்கு பெய்தது. அதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம். கடவுளுக்கு பலி செலுத்துகிறவங்க பலியை வச்சு தீ மூட்டி விட்டுருவாங்க. தீ மூட்டி விட்டு அந்த பலி தகன பலின்னு பேர். ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு? வானத்திலிருந்து அக்கினி வந்தது. அந்த பலியை அது பட்சித்து போட்டது. குடங்குடமாக தண்ணி ஊற்றுனாங்க, அதை பட்சித்து போட்டது. இதை அந்த ஜனங்கள் கண்ட உடனே என்ன சொல்கிறாங்க? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரு சில இடங்களில் அக்கினி பற்றி எரியுது. ஆண்டவரே, அதை அவித்து போடும்னு எலியாவை மாதிரி ஜெபம் பண்ணணும். இன்னொரு கொரோனா வருதுன்னு சொல்கிறாங்க, அதுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்களும் நானும் ஆண்டவரே இந்த கொரோனா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் எலியாவுடைய ஜெபத்தை கேட்டார். நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். கேட்டு அங்கு மறுபுத்திரோடினார். அப்போது ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு ஒருவேளை இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற நீங்கள் அக்கினியை அவித்து போடும், அக்கினி நீங்கி போகட்டும், உங்களுடைய சுவிசேஷம் இன்னும் அறிவிக்கப்பட அக்கினியை நீக்கி போடும், ஆண்டவரே போரை நிறுத்தும் அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? எலியாவை மாதிரி என்னை கேட்டருளும் இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? நீர் என் கர்த்தர், நான் உங்களுடைய பிள்ளை, இந்த உலகம் அழியக்கூடாது, சாமி உதவி செய்யும். 1 பேதுரு அடிகளார் சொல்லுகிறார், அக்கினிக்கு இரையாக இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக அக்கினிக்கு இரையாக இது வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி. அதனால் அப்படி நம்ம ஜெபம் பண்ண அழைக்கப்படுகிறோம். நாம் அப்படி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றிக்கும் போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அந்த 18:30 1 ராஜாக்கள் 18:30 பலிபீடம் செப்பலிடப்பட்டது, காளை பலியிடப்பட்டது. அன்றைக்கு காளை பலியிடப்பட்டது. இன்றைக்கு இந்த திருவிருந்திலே தன்னையே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவரை நாம் என்ன செய்கிறோம்? இங்கே நாம் பகிர்ந்து கொள்கிறோம் அல்லது வாங்கி கொண்டு போகிறோம். ஜெபம் கேட்கப்பட்டது. 1 ராஜாக்கள் 18:36-37 இந்த எலியா செய்த ஜெபம் கேட்கப்பட்டது. இன்று ஒருவேளை நான் சொன்ன காரியங்களுக்காக நீங்கள் முழங்காலில் நிற்பீர்களே, ஆனால் ஆண்டவர் அவர் ஜீவன் உள்ளவர், எலியாவின் தேவன் நம் தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம்ல, அது நமக்கு அனுபவமாகும். அடுத்தபடியாக மத்தேயு 16:16 அருமையான பேதுரு அடிகளார் ஒரு டெக்ளரேஷன் ஆண்டவரை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சாமி அந்த பிலிப்பு செசரியா பட்டணத்தில் வந்து கேள்வி கேட்குறார். தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திறனாய்வு, ஒரு கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் நடத்துகிறார். இத்தனை வருஷம் இவங்களோட இருந்துட்டேன், சீஷர்களோட இருந்துட்டேன், போதனையெல்லாம் சொல்லியிருக்கிறேன், இவங்க சரியாக என்னைய புரிஞ்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு எவாலுவேஷன் நடத்துகிறார். அப்போ தான் ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். ஜனங்கள் சொல்கிறார்கள், எலியா என்று சொன்னார்கள், தீர்க்கதரிசிகளில் ஒருவார் என்று சொன்னார்கள். அப்போ சாமி இந்த சீசர்களை பார்த்து கேட்குறாரு, 12 பேரை பார்த்து, நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்க? அப்போ தான் பேதுரு அடிகளார் சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஏன் அந்த இடத்துல வச்சு அந்த கேள்வியை கேட்டார் அப்படின்னா, இந்த பிலிப்பு செசரியா பட்டணத்தில் என்ன இருந்துச்சுன்னா, இந்த பாகாலுக்குன்னு பெரிய கோயில் இருந்துச்சு இந்த பிலிப்பு செசரியா. அது மட்டும் இல்லை, பிலிப்பு பெரிய ஏரோதனுடைய மகன் பிலிப்புவுக்கென்று பெரிய கோயில் இருந்துச்சு. கிரேக்க கடவுள் பான் என்கிற கடவுளுக்கு என்று ஒரு பெரிய சிலைகள் இருந்தது. அதை மக்கள் வணங்கி வழிபட்டு வந்தார்கள். ஏசாமி வாழ்ந்த காலத்திலேயே அந்த பிலிப்பு செசரியாவில் அந்த பான் கடவுள் நடுவில் அந்த 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 பாகால் கடவுள் நடுவில், கிரேக்க தெய்வத்தின் நடுவில் இவர் கேட்குறார். அந்த 2வது பாமாலையில் பாடினோம், நாங்கள் உங்களை பற்றி சாட்சி சொல்லணும் சாமி, உங்களை பற்றி சாட்சி சொல்லணும். அது நடுவில் நின்றுக்கிட்டு ஏசாமி கேட்கும்போது
தைரியமாக பேதுரு சொல்கிறார். தைரியமாக என்ன சொல்கிறார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்துன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், வரப்போகிறார் ராஜா, இவர்தான் அப்படின்னு சொல்லி பேதுரு அத்தனை கடவுளுக்கு மத்தியில் அறிக்கை பண்ணுறார். ஒருவேளை இன்னைக்கு கூட்டமாக எதுக்கோ மக்கள் போகிறாங்க, அறிக்கையிடுறாங்க, இதுதான் என் கடவுள்னு சொல்கிறாங்க. இவர்கள் நடுவில் நாம் ஐக்கியத்தோடு இருந்து ஒற்றுமையோடு இருந்து நம்முடைய சபையை பார்க்குறவங்க, ஆகா இவங்க கும்பிட்ற கடவுள் உண்மையான கடவுள். ஏன்னா இவங்களுக்குள்ள பல்வேறுபட்ட ஜாதிகள் இருக்குது, பல்வேறு பிரிவினர்கள் இருக்கிறாங்க, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. பேதுரு பவுலடியார் சொல்வார், யூதர் என்றும் கிரேக்கர் என்று, அடிமை என்றும் சாதினம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாருக்கும் எல்லாருமா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இந்த சாட்சியாவரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து என்ன செய்யணும்? பேதுரு சர்ச்சுக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். 2 சாமுவேல் 7:14 சங்கீதம் 2:7 இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆண்டவர் என்கிற அந்த வார்த்தை, கிறிஸ்து என்கிற பதம் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உபாகமும் யோசுவா 24:15 இன்றைக்கு நாம் நற்கரணைக்கு வரும்போது நாம் நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி வரப்போகிறோம். கர்த்தரே தெய்வம் என்று பிறர் அறிக்கையிடும்படியாக நான் வாழ்வேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்து இந்த திருவிருந்துக்கு வரப்போகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த 1 நாளாகமம் 17:16 அருமையான அந்த தாவீது சொன்னது போல, இம்மட்டும் என்னை நடத்திட்டு வந்ததுக்கு நான் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி தாழ்ந்து பணிந்து இந்த இதுக்கு வரப்போகிறோம். யோசுவா 24:15 யார் சொல்கிறா? யோசுவா சொல்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, அவர் டெக்ளரேஷன். நான் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். நானும் கர்த்தரையே சேவிப்போம். இந்த உங்களுக்கு நான் அடிக்கடி இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். நம்ம சாஸ்திரியார் இயேசுவையே துதிசை அப்படின்னு சொல்லி பாடுவார். அதனுடைய காரணங்களெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த இயேசுவையே துதிசை அப்படிங்கிற பாட்டில் வாட் இஸ் த யூனிக்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிறத சொல்லுவார். இங்கே யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவர் சொல்லுவார் அந்த சாஸ்திரியார், மாசணுகாத பராபர வஸ்து. எஸ் சாமி, மாசு இல்லாதவர், மாசு மறுவார். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, அந்த வரலாறை தூக்கி பாருடா, அதெல்லாம் எப்படிப்பட்ட கடவுள்னு பாரு. நான் கும்பிடுற எஸ் சாமி மாசற்றவர். அப்படின்னா நம்மளும் நம்ம வாழ்க்கையில் மாசற்றவர்களாக மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, விண்ணிலும் மண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க அப்படின்னு அந்த வார்த்தையில் பாடுவார். இயேசுநாதர் இந்த உலகத்திலையும் நன்மைகள் தருவார், பரலோகத்திலும் தருவார். எண்ணின காரியம் யாவும் மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க என்று அவர் சொல்லுவார். கிறிஸ்து, அவர் கிறிஸ்து என்று சொல்லி பாடுவார். அதுதான் யூனிக்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். அதனால தான் அவர் சொல்லுவார், இயேசுவையே துதி செய் மனமே, இயேசுவையே துதி செய். ஆக நீங்களும் நானும் நற்கரணைக்கு வரும்போது என்ன தீர்மானம் எடுத்து வரப்போகிறோம், என்ன டெக்ளரேஷன் சொல்லி வரப்போகிறோம்? 25ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் ஒருவேளை நம்ம இந்த வார்த்தையை சொல்லியிருப்போம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னைக்கு நம்ம திரும்ப அதை புதுப்பிக்கிறோம். இன்றைக்கு நற்கரணைக்கு வரும்போது நம்ம புதுப்பிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1:36 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். சீஷர்கள் எல்லாரும், யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் அவனை சூழ நின்றபோது யோவான் ஸ்நானகன் ஒரு டெக்ளரேஷன் சொல்றார். இதோ என்னது? இதோ யோவான் சுவிசேஷம் 1:36 இதோ யாரு? தேவ ஆட்டுக்குட்டி. இப்படி சொன்ன உடனே என்ன நடந்துச்சு? நிறைய பேர் யோவான் ஸ்நானகனை நம்பி அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டின்னு போய்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்த டீச்சிங், அவர்கிட்ட இருந்த ஒரு சிம்பிள்னஸ், அவர்கிட்ட இருந்த கண்டிப்பான உபதேசம். ஏரோது ராஜாவையே பார்த்து சொன்னார், நீ செய்கிறது தப்பு, உன் அண்ணன் மனைவியை நீ வச்சுக்கிட்டு இருக்க, தப்புடா அப்படின்னு சொன்னார். உடனே இதையெல்லாம் பார்த்த சீஷர்கள் இவன் தான் கிறிஸ்துவோ என்று அவர் பின்னாடி போய்கொண்டாங்க. ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே
35, 1, 35, 36, 37 ஆகிய வசனங்களில் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்ட இந்த யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? இயேசுவுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அலையிலியா சொல்லுவோமா? அலையிலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு சுவாமியை தேவ ஆட்டுக்குட்டியாக அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். நம்மளை விட்டு சிலர் பிரிந்து இயேசு பின்னாடி போனாலும் நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும் என்று சொல்ல அழைக்கப்படுகிறோம். நம்முடைய சாட்சி அநேகரை இயேசு சாமிக்கு பின்னாடி கொண்டு போகணும், அழைச்சிட்டு போகணும். என் குடும்பத்தில் இயேசு சாமி இப்படி அற்புதம் செஞ்சார் அப்படின்னு நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த இயேசு சாமியை நானும் பின்பற்றேன் அப்படின்னு நிறையா பேர் வரணும். இன்றைக்கி நற்கரணைக்கு வரும்போது நீங்களும் நானும் இப்படி தீர்மானம் எடுத்து வருவோமா? தேவ ஆட்டுக்குட்டியாக நான் அவரை அறிவிப்பேன். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்கள். யோவான் 20, 27, 28. என் ஆண்டவரே, என் தேவனே. இது யார் சொன்னது? தோமா சொன்ன அறிக்கை. எஸ் சாமியை டெக்ளேர் பண்ணுறார் தோமா. யார் மத்தியில்? சீஷர்கள் மத்தியில். இந்த ஒரு இடத்துல தான் எஸ் சாமியை தேவன் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் சீஷர்கள் நடுவில் தோமா மட்டும் சொல்கிறார். ஏன்னா யோவான் சுவிசேஷம் மற்ற சுவிசேஷத்தை விட்டு தனியான சுவிசேஷம். அது 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 அதனுடைய நோக்கமே என்னன்னா, இயேசு சுவாமி தான் தேவன், மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து தேவன். அவர் முழுக்க முழுக்க மனிதன், முழுக்க முழுக்க இறைவன். அதை காட்டுறதுக்காக, அதை சொல்றதுக்காக யோவான் எழுதுகிறார். இயேசுவை பற்றி இன்னும் நிறையா எழுதுனா உலகம் கொள்ளாது. ஆனால் நிறையா பேர் இயேசு சாமியை தேவனுடைய குமாரன்னு விசுவாசிக்கணும். விசுவாசித்து அவர் பின்னாடி போகணும், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக இதை எழுதுகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த தியோஸ், அதாவது தேவன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் யோவான் சொன்ன அந்த வார்த்தையை யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியினுடைய இறுதி அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரத்தில் தோமா வாயின் மூலமாக அறிக்கையிட வைக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நற்கரணைக்கு நம்ம வரும்போது இயேசு சுவாமியினுடைய விழாவிலே கை போடுகிறோம், அவருடைய கரங்களிலே கை போடுகிறோம். அவரை அறிக்கையிட, அவரை இந்த உலகத்துக்கு அறிவிக்க உலகத்துக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து செல்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்களை வாசித்து பார்த்தால், வெளிப்படுத்தின விசேஷம் 5, 6 முதல் 13 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை நாம் பார்க்கிறோம். முத்திரைகளை உடைக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கிறோம். அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்ட ஆட்டுக்குட்டியானவர். இந்த திருவிருந்துக்கு வரும்போது நம்ம அந்த ஆட்டுக்குட்டியானவர் அண்டை வருகிறோம், அவரை அறிவிக்க தீர்மானம் எடுத்து வருகிறோம். இந்த நற்கரண ஆராதனையில் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் சும்மா ஏதோ பிரிண்ட் பண்ணியிருக்கிறத அப்படியே வாசிக்கிறது இல்லை. நாங்கள் உம்முடைய மரணத்தை அறிவிக்கிறோம், ஒரு உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். இது சும்மா ஏதோ பிரிண்ட் பண்ணதுனால நம்ம ஏதோ ஒரு ரீடிங் விடுறது மாதிரி இல்லை. அது உண்மையிலேயே அடிக்கப்பட்ட வட்டமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி, முத்திரைகளை உடைக்க அவர் அதிகாரம் பெற்றவர், தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்ட ஆட்டுக்குட்டியானவர். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆட்டுக்குட்டியானவரே, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே அவளை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். இது யாரு? தன்னிடத்தில் வருகிற, மரித்து இந்த உலகத்திலே மரித்து ஆண்டவரிடத்திலே வருகிற திரளான மக்களுக்கு அவர் ஆட்டுக்குட்டியானவர் தான் ஆறுதல் தருகிறார். ஆட்டுக்குட்டியானவர் தான் அவருடைய தாகத்தை தீர்க்கிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 5, 6 13 வரைக்கும் அனைத்து மூப்பர்களும் அவர் முன்பாக தாழ விழுந்தார்கள், முழங்கால் படியிட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22, 23 ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம்.
இந்த வசனத்திலெல்லாம் ஆண்டவருடைய இறுதி வருகை, நிறைவாக அவர் ஆட்டுக்குட்டியானவராக எப்படி ஆட்சி செய்ய போகிறார் என்பதை இந்த பகுதிகள் நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 3:26 பவுலடிகளார் இவருடைய இரத்தத்தினால தான் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது, இவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால தான் நமக்கு அவர் நம்ம மீட்பை சம்பாதித்திருக்கிறார், இயேசுசாமி தான் கிருபாதார பலி. இதை நம்முடைய வாழ்க்கையில் அறிக்கையிட வேண்டும். அட்டோன்மெண்ட் ஆஃப் காட், நமக்கு பலியை ஏற்படுத்தினார் இறைவன். யாரை கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார்? இயேசு சுவாமியை. நமக்கு அவரை விசுவாசிக்கும் போது நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார் என்று ரோமர் 3:26 சொல்லுகிறார். எபிரேயர் 2:17 பாவங்களை நிவர்த்தி செய்கிற பிரதான ஆசாரியனாக பரலோகத்துக்கு சென்றிருக்கிற பிரதான ஆசாரியரை எபிரேய நிறுவ ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகிறார். எபிரேயர் 12:17 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4:10 ஆண்டவர் நமக்காக முந்தி அன்பு கூர்ந்து நமக்காக ரத்தம் சிந்ததுனால, இந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டதுனால 1 யோவான் 4:10 அன்பு உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு நம்ம திருவிருந்துக்கு வரும்போது அன்பில்லாத இடங்களிலே அன்பு கூற ஆண்டவர் தம்முடைய அன்பை நமக்குள்ளே ஊற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்பு கூற முடியாத இடங்களிலே அன்பை ஊற்ற ஆண்டவர் நமக்குள்ளே இந்த திருவிருந்திலே நம்முடைய அன்பை ஊற்றுகிறார். 1 பேதுரு 2:24 பாவங்களுக்கென்று செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். ஞானஸ்நானத்தில் திடப்படுத்தல்ல இந்த சத்தியம்தான் அடங்கி இருக்கிறது. 1 பேதுரு 2:24 பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் நம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். 1 பேதுரு 3:18 மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே ஆண்டவரை தரிசித்து அவரை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், என்ன சொல்லலாம்? பேதுருவுக்கு முன்னாடி தோமாவுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு நீங்கள் என்னையா பெருசாக சொல்கிறீங்க, நற்கரணை வாங்கும்போது ஏசாமி விழாவில் கையை போடுறோம்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவர் என்ன இங்கே இங்கவா செய்கிறார் அப்படின்னு. 1 பேதுரு 1:8-9 ஆகிய வசனங்களில் 1 பேதுரு 1:8-9 நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிற பாக்கியத்தை பேதுரு அடிகளார் சொல்லுகிறார். நாம் அவரை காணாமலும் அவரை தரிசியாமலும் இருந்து நாம் இப்போது விசுவாசிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு திருவிருந்துக்கு வரும்போது அப்பந்தான் கொடுக்குறோம். ஏசாமி விழாவில் இல்லை, அப்பத்தை நம்ம வாங்குகிறோம். அவரை நம்ம இப்போ பார்க்கல, கண்ணால் நம்ம 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 கண்ணால் காணலை, தரிசிக்கலை. ஆனால் இது என்னுடைய ஆண்டவருடைய சரீரம் என்று விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். அதனால் நமக்கு என்ன கிடைக்கிறது? ஆத்ம ரட்சிப்பு கிடைக்கிறது. 2 கொரிந்தியர் 5:6-7 ஆகிய வசனங்களில் நாம் கர்த்தரிடத்திலே குடியிராதவர்களாக இருந்தாலும் கூட நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் கர்த்தரிடத்தில் நம்ம குடியிருக்கலை, ஆனால் நம்ம இந்த திருவிருந்துக்கு வரும்போது நாம் குடியிராதவர்களாக இருந்தாலும் தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஜெபம் செய்வோம், தீர்மானிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்குள்ளே இருக்கிற ஐக்கியத்தை பார்த்து அநேகர் உம்மிடத்தில் வரணும் சாமி. அதுக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, எலியா செஞ்சது மாதிரி நான் ஜெபம் பண்ணி இந்த உலகத்தில் இருக்கிற அக்கினி அவிழ்ந்து போச்சுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற கொரோனா நீங்கி போச்சுன்னா அநேகர் உண்மை கடவுளை கண்டுக்கிடுவாங்களே, அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். யோசுவா செய்தது மாதிரி நானும் என் வீட்டாரும் என்றார் கர்த்தரே சேவிப்போம். குடும்பமாக நான் இப்படி உடன்படிக்கை செய்கிறேன், சாட்சி சொல்கிறேன். பேதுருவ மாதிரி பாகால் கடவுள்
கிரேக்க தேவதைகள், பான் கடவுள், அந்த பிலிப்பு என்கிற ஒரு பெரிய மன்னனுடைய ஆலயம், இதன் நடுவில் நீரே கர்த்தர், தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட நான் என்னை ஒப்பு கொடுத்து இந்த இடத்துக்கு வர்றேன். காலம் வேகமாக போய்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் இயேசுசாமியை அறிவிக்கிற அநேகர் அழிக்கப்படுவார்கள் என்கிற மாதிரி சட்டத்திட்டங்கள் வந்து கொண்டு இருக்கு. ஆனால் நான் உம்மை விட மாட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5 முதல் 13 வசனத்தில் 5 மூப்பர்களும் எல்லாரும் அவர் காலின் கீழ் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு முழங்கால் வலி, பரலோகத்தில் போய் எப்படி நான் அப்படி சாஷ்டாங்கமாக விழுந்து முழங்கால் போடுவேன்? இல்லை, அன்னைக்கு நமக்கு புது சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஆராதனையில் நமக்கு ஆட்டுக்குட்டியானவரை முழங்கால் போட்டு சாஷ்டாங்கம் செய்யறதுக்கு நமக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா ஆயத்தம் கொடுக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில், இந்த உலகத்தில் இருக்கும்போது முழங்கால் வலி, முழங்கால் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோம், முழங்கால் போட முடியல. ஆனால் பரலோகத்துக்கு போன உடனே நம்ம என்ன செய்ய போகிறோம்? அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே அங்கே வர்றதுக்கு என்னை தகுதிப்படுத்தணும் அப்படி கேட்போமா? ஒரு பாடல் பாடி கேட்போம். விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். அகத்திர உண்ட வாசல் அடைவாடுமோ, ஒருங்குண்ட மனதால் முன்செல்வோர் யார்? திற உண்ட வாசல் அடைவாடுமோ, ஒருங்குண்ட மனதால் முன்செல்வோர் யார்? நாட்கள் கொடிய மாறிடுதே, ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம். அன்பின் ஆண்டவரே, ஐக்கியத்துக்காக, ஒற்றுமைக்காக இந்த திருவிருந்து ஆராதனை ஏற்படுத்துகிறேன். ஒரே சரீரம், ஒரே ஞானஸ்தானம் என்று சொல்லி அதை நாங்கள் எப்படி அப்பியாசிப்பது என்று எங்களோடு கூட இன்றைக்கு பேசியிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 12:5 அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொரு ஒரு அவயங்களாயிருக்கிறோம் என்று போடப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த ஒரு அப்பத்தில் பங்கு பெறதுனால யார் மேலே எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்குதோ அவங்க எங்கள் சரீரம் அப்படின்னு நாங்கள் நினைக்கும்படியா எங்களுக்கு உதவி செய்யும். ரோமர் 12:5 அதை நாங்கள் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17 இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம், எங்களுக்குள்ள வேற ஜாதி வித்தியாசமான ஆண்டவரே அந்தஸ்து எல்லாம் இருக்கு, அநேகரான நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக திருவிருந்துக்கு வர உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 10:17 விசுவாசித்து வர உதவி செய்யும். கலாத்தியர் 3:28 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று பவுலடிகளார் சொல்கிறார். ஆண்டவர் அதை விசுவாசித்து இன்றைக்கு இந்த திருவிருந்துக்கு வர உதவி செய்யும். எபேசியர் 4:3 சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரை உலகம் விசுவாசிக்கணும்னா நாங்கள் எப்படியாவது சமாதான கட்டுக்குள் வர வேண்டும். இது எப்படி நிறைவேறது? எப்படி நாங்கள் பயிற்சி எடுப்பது? ஒரே மனசு எப்போ வரும்? 1 கொரிந்தியர் 1:10 நீர் சொல்லியிருக்கிறீர், நாங்கள் ஒரே மனசு உள்ளவர்களாக இருக்கணும், ஒரே காரியத்தை பேசணும், பிரிவினை இல்லாமல் இருக்கணும், ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கு திருவிருந்துக்கு வரும்போது
அப்படிப்பட்ட ஒரு மனசை எங்களுக்குள்ளே தாரும். ஒரே மனசு, ஒரே காரியத்தையே சிந்திக்கிறது, பிரிவினை இல்லாமல் போறது, ஏக சிந்தையும் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்கள இந்த திருவிருந்து எங்களை மாற்ற நீர் உதவி செய்யும். இந்த திருவிருந்து மூலமாய் ஆண்டவர் எங்களுக்குள்ளே வந்து எங்களை மாற்றியது. ஆண்டவரே, 2 கொரிந்தியர் 13:11 நீர் எங்களை பார்த்து பேசுகிறீர். சந்தோஷமாயிருங்க, நற்சீர் பொருந்துங்க, ஆறுதல் அடையுங்க, ஏக சிந்தையாயிருங்க, சமாதானமாயிருங்க. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய கடவுள் உங்களோட இருப்பார்னு சொல்றீர். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராக இருக்கிற கடவுள் எங்களோடு இருக்கும்படியாக இந்த திருவிருந்தில் பங்கு பெற உதவி செய்யும். ஆண்டவரே, சுவிசேஷத்துக்காக பவுலை போல நாங்கள் ஒற்றுமையாயிருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். சுவிசேஷத்துக்காக அவர் போராடினார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒருமனப்பட்டவர்களும் இணக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களுமாய் எங்களை நீர் மாற்றும். 1 பேதுரு 3:8 சொல்லப்பட்டது போல இந்த திருவிருந்து மூலமாக எங்களை அப்படி மாற்றும். எம்பெருமான் இயேசு ரட்சகரின் நாமத்தில் தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.